வணக்கம். 6/11/2025 வியாழக்கிழமை. இன்றைய கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எண்ணங்கள் ஈடேறும். நண்பர்கள், சிநேகிதர்கள், குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியோடும் சாந்தத்தோடும் இருக்க வேண்டிய நாள். அதே நேரம் உடல் உஷ்ணம், உடல் உவதைகள், மன சங்கட்டங்கள் ஏற்படக்கூடும். சற்று உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. மற்றபடி புதிய முயற்சிகள், தொழில் அபிவிருத்தி, எண்ணங்கள் ஈடேறுதல், காரிய ஜெயமாகுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமையக்கூடும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். சதயம் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. உடல் மன உளைச்சலும் உடல் வலியும் ஏற்படுவதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எடுத்த காரியம் வெற்றி குடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். சிக்கல்கள் தீர்வாகும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள், நண்பர்கள், சிநேகிதர்கள், நீண்ட நாள் சந்திக்க நினைத்தவர்கள் சந்திப்பு அல்லது புதிய நண்பர்களால் மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக. மூதாதையர்களுடைய வழிபாடு மிகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவர்களுடைய அருளாட்சி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார் உறவினர், நண்பர்கள், சிநேகிதர்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் வரக்கூடும். அதனால் மிகவும் பக்குவத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டால் உங்களுடைய சிக்கல்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். நிதானமே மிகப்பெரிய ஆயுதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைவரிடமும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. ரேவதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதி நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். நன்றி.